யாராவது ஒரு விசேஷத்திற்கு உங்களை அழைக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கையில் இருக்கும் வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு இருக்கிறதிலேயே நல்ல துணியை போட்டுக்கொண்டு கிளம்புகிறீர்கள். அங்கே போனதும் உங்கள் இரத்தபந்தம் ஒருவரை பார்த்து எப்படி இருக்கீங்க என்று கேட்கிறீர்கள். ஆனால் அவர் உங்களை பார்ப்பார். ஆனால் பார்க்காதது போல திரும்பி வேறொரு செல்வந்தரிடம் சிரித்து பேசுவார். அந்த நொடி உங்கள் நெஞ்சில் ஒரு வலி ஏற்படுமே. அது வெறும் வலி அல்ல, அது ஒரு அவமானம். சாப்பாட்டு பந்தியில் உங்களுக்கு முன்னால் இருப்பவனுக்கு பரிமாறப்படும் போது உங்களை தாண்டி போய் அடுத்தவனுக்கு பரிமாறப்படும் அந்த அலட்சியம். குடும்ப பஞ்சாயத்தில் நீங்கள் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வரும்போது நீ சும்மா இரு, உனக்கென்ன தெரியும் என்று சொல்லப்படும் அந்த வார்த்தை. விசேஷ வீடுகளில் உங்களை ஒரு வேலையாளாக மட்டும் பார்க்கும் அந்த பார்வை. இதையெல்லாம் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? உங்கள் இதயம் எப்போதாவது இவர்கள் முன்னால் நான் யார் என்று நிரூபிக்க மாட்டேனா என்று துடித்திருக்கிறதா? உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பதில் ஒருபோதும் சத்தமாக இருக்கக்கூடாது. அது ஒரு அமைதியான சிறுப்படியாக இருக்க வேண்டும். மகா மேதை சாணக்கியர் சொல்கிறார், அவமானம் என்பது ஒரு விதை. அதை வருத்தத்தில் நினைத்தால் அது உங்களை அழிக்கும். அதை வைராக்கியத்தில் நினைத்தால் அது உங்களை ஒரு மாபெரும் விருட்சமாக மாற்றும். இன்று நான் சொல்லப்போகும் 5 தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடப் போகிறது. அதிலும் குறிப்பாக அந்த 5வது பாயிண்ட், அதுதான் சாணக்கியர் சொல்லும் மிக உயரிய ரகசியம். அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொண்டால் இந்த உலகம் உங்கள் காலடியில். வாருங்கள், அந்த புரட்சிகரமான பயணத்தை தொடங்குவோம். 1. மௌனம், உங்கள் ஆளுமையின் அடையாளம். உங்களை யாராவது வார்த்தைகளால் காயப்படுத்தும் போது உடனே பதில் பேச வேண்டும் என்பதுதான் நமது முதல் எண்ணமாக இருக்கும். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், தேவையற்ற வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்தும். நீங்கள் கத்தும்போது உங்கள் ஆற்றல் குறைகிறது, உங்கள் பிம்பம் சிதறுகிறது. நீங்கள் பேச பேச அவர்களுக்கு தீனி போடுகிறீர்கள். மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது ஒரு போர் யுக்தி. உங்களை அவமானப்படுத்துபவர் நீங்கள் எப்போது கோபப்படுவீர்கள் என்று எதிர்பார்த்து பார்த்திருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு புன்னகையோடு அமைதியாக இருக்கும்போது அந்த அமைதி அவரை பயமுறுத்தும். இவன் ஏன் இன்னும் அலறவில்லை என்ற குழப்பமே அவருக்கு பாதி தோல்வியை தரும். இனிமேல் உங்களை மதிக்காத இடங்களில் நீங்கள் ஒரு மெக்சிகன் அலை போல அமைதியாக வந்து அமைதியாக போய்விடுங்கள். யாராவது கேலி பேசினால் அவர்களை பார்த்து ஒரு நக்கலான புன்னகை பூத்துவிட்டு நகருங்கள். உங்கள் மௌனம்தான் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை என்பதை காட்டும். மௌனம்தான் மிகச்சிறந்த பழிவாங்கல். நீங்கள் குறைவாக பேசும்போது நீங்கள் பேசும் அந்த ஒரு சில வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும். அவன் எதையும் யோசிக்காமல் பேச மாட்டான் என்ற பிம்பம் உருவாகும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் மௌனத்தைக் கண்டு மிரளுவார்கள். இதுதான் நீங்கள் அவர்களுக்கு தரும் முதல் கௌரவமான செருப்படி. 2. வெற்றியின் சத்தம், உழைப்பால் அவர்களை தண்டியுங்கள். சாணக்கிய நீதி சொல்கிறது, வலிமை உள்ளவனே இந்த உலகின் தலைவன். இன்று உங்களை ஏன் மதிக்கவில்லை? ஏனென்றால் நீங்கள் ஒரு சராசரி மனிதராக இருக்கிறீர்கள். ஒரு வெற்றியாளனை பார்த்து இந்த உலகம் ஒருபோதும் முறைக்காது, அது தலைகுனிந்து வணங்கும். அன்பு கிடைக்காத இடத்தில் அதிகாரத்தை நோக்கி ஓடுங்கள். உங்களை அவமானப்படுத்திய அந்த தருணங்களை ஒரு டைரியில் குறித்து வையுங்கள். அது உங்களை ஒவ்வொரு நாளும் உழைக்க தூண்ட வேண்டும். உங்கள் தூக்கத்தை தொலைத்து உழையுங்கள். அந்த உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. உங்களை மதிக்காதவர்கள் நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கட்டும். உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துங்கள். உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் முன்பு இருந்த நிலையை விட 10 மடங்கு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அது பணமாகவோ பதவியாகவோ அல்லது புகழாகவோ இருக்கலாம். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் செய்தித்தாளிலோ அல்லது டிவியிலோ உங்கள் புகழை பார்க்க வேண்டும். 10 வருடங்கள் கழித்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கும்போது அதே உறவுகள் உங்களை தேடி வருவார்கள். அப்போது நீங்கள் அவர்களை பழிவாங்க வேண்டாம். நீங்கள் அந்த உயரத்தில் இருப்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். வெற்றியின் மூலம் தரப்படும் செருப்படி என்பது காயத்தை ஏற்படுத்தாது, ஆனால் அவர்களின் அகங்காரத்தை அழிக்கும். 3. எப்போதும் கிடைக்கக்கூடியவன் என்ற பிம்பத்தை உடை. பல நேரங்களில் நாம் ஏன் மதிக்கப்படுவதில்லை? ஏனென்றால் நாம் எப்போதும் அவர்களுக்கு கிடைக்கிறோம். அவர்கள் கூப்பிட்ட போதெல்லாம் நீங்கள் ஓடிப்போய் நின்றால் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் போலத்தான் கருதப்படுவீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், அரிதாக கிடைக்கும் பொருளுக்கே மதிப்பு அதிகம். உங்களை மதிக்காத ஒருவரின் இல்ல விசேஷத்திற்கு நீங்கள் ஏன் முதலாளு போக வேண்டும்? உங்கள் வேலையை விட்டுவிட்டு அவர்களுக்கு ஏன் உதவ வேண்டும்? இனிமேல் இல்லை என்று சொல்ல பழகுங்கள்.
உங்களை மதிக்காதவர்களிடமிருந்து உங்களை துண்டித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருப்பை அவர்களுக்கு காட்டாதீர்கள். ஒருவரை தேடி போவதை விட உங்களை தேடி வரவைப்பதே புத்திசாலித்தனம். நீங்கள் அங்கே இல்லை என்ற குறை அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவன் இருந்தால் இதை சரியாகச் செய்திருப்பானே என்று அவர்கள் ஏங்கும் நிலையை உருவாக்குங்கள். நீங்கள் கொடுக்கும் இடைவெளிதான் உங்கள் மதிப்பை உயர்த்தும். எப்போது நீங்கள் விலகிச் செல்கிறீர்களோ அப்போதுதான் உங்களை பற்றிய பேச்சு அங்கு எழும். அவன் முன்பெல்லாம் இப்படி இல்லை, இப்போது மாறிவிட்டான் என்று அவர்கள் பேசும்போது நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். அவர்களின் வாழ்க்கையிலிருந்து உங்களின் பங்கை முற்றிலும் நீக்குங்கள். இது ஒரு அமைதியான போர். 4. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, பலவீனத்தை காட்டாதே. உங்களை ஒரு உறவு உதாசீனப்படுத்தும் போது உங்கள் கண்களில் கண்ணீர் வரலாம். ஆனால் அந்த கண்ணீரை ஒருபோதும் அவர்கள் முன்னால் சிந்திவிடாதீர்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் கண்ணீர் உன் எதிரிக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படக்கூடாது. சில நேரங்களில் நீங்கள் ஒரு சிறந்த நடிகராக மாற வேண்டும். உள்ளுக்குள் ரத்தம் வடிந்தாலும் வெளியே ஒரு கல்லைப் போல, ஒரு கம்பீரமான சிங்கத்தைப் போல நில்லுங்கள். நீங்கள் அவர்களை பொருட்படுத்தவே இல்லை என்பது போல காட்டிக்கொள்ளுங்கள். உங்களின் அந்த டோன்ட் கேர் மனநிலை அவர்களை நிலைகுலையச் செய்யும். உணர்ச்சிகளால் ஆளப்படும் மனிதன் சீக்கிரம் வீழ்த்தப்படுவான். உங்களை மதிக்காதவர்கள் எப்போதுமே உங்கள் பலவீனத்தை தான் தாக்குவார்கள். அதை கண்டுகொள்ளாமல் விடுவதே சிறந்த மருந்து. உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறிய தூசி என்று எண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்களை என்ன சொன்னாலும் உங்களுக்கு வலிக்காது. அந்த பக்குவத்தை அடையுங்கள். யானை நடந்து போகும்போது எத்தனையோ நாய்கள் குரைக்கும், ஆனால் யானை திரும்பி பார்க்காது. உங்களை மதிக்காதவர்கள் அந்த குரைக்கின்ற நாய்கள் என்று நினைத்து கம்பீரமாக நடந்து போய்கொண்டே இருங்கள். 5. உதாசீனம், டிட்டாச்மெண்ட். இதுதான் இறுதி ஆயுதம். மிக முக்கியம். இப்போது நாம் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். சாணக்கியர் பயன்படுத்திய பிரம்மாஸ்திரம் இதுதான். உங்களை மதிக்காத ஒருவருக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை அவரை முற்றிலும் மறந்துவிடுவது. கோபப்படுவது கூட ஒரு வகையான தொடர்புதான். ஆனால் உதாசீனம் செய்வது என்பது அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்தே துடைத்து எறிவது. ஒரு உறவு உங்களை மதிக்கவில்லை என்றால் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள். அவர்களிடம் புகார் செய்யாதீர்கள். மாறாக அவர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவியாக கருதுங்கள். அவர்கள் முன்னால் இருப்பார்கள், பேசுவார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை கவனிக்கவே மாட்டீர்கள். உங்கள் உலகம் அவர்களையும் தாண்டி மிக பெரியது என்பதை புரிய வையுங்கள். ஏன் இது முக்கியம் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அவமானத்தை விட பெரிய வலி தனிமைப்படுத்தப்படுவது. நீங்கள் அவர்களை திட்டினால் அவர்களுக்கு தெரியும் நீங்கள் இன்னும் அவர்களை பற்றி நினைக்கிறீர்கள் என்று. ஆனால் நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தும் போது அவர்கள் அங்கே செத்து போகிறார்கள். அவர்களின் இருப்புக்கு நீங்கள் தரும் மதிப்பு 0. சாணக்கியர் நந்த வம்சத்தை வேரோடு அழித்தபோது அவர் கோபத்தில் கத்தவில்லை, மிக திட்டமிட்டு அவர்களை உதாசீனப்படுத்தினார். அதேபோல உங்கள் வாழ்க்கையில் உங்களை மதிக்காத அந்த உறவுகளை உங்கள் மனதிலிருந்து டெலீட் செய்யுங்கள். இதுதான் நீங்கள் அவர்களுக்கு தரக்கூடிய மிக கொடுமையான ஆனால் மிகச்சிறந்த செருப்படி. அவர்கள் உங்கள் நிழலை கூட தீண்ட முடியாத அளவிற்கு நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். நண்பர்களே, உறவுகள் என்பது நமக்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை துளைக்கும் முட்களாக இருக்கக்கூடாது. மகாமேதை சாணக்கியர் காட்டிய இந்த 5 வழிகளும் உங்களை ஒரு சாதாரண மனிதனில் இருந்து ஒரு ராஜதந்திரியாக மாற்றும். யார் உங்களை மதிக்கவில்லையோ அவர்களின் அன்பிற்காக காத்திருக்காதீர்கள். உலகம் மிக பெரியது. உங்களை மதிக்கவும் நேசிக்கவும் லட்சக்கணக்கான இதயங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் அதற்கு நீங்கள் முதலில் உங்களை மதிக்க வேண்டும். இன்று முதல் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். என்னை மதிக்காத இடத்திற்கு நான் போக மாட்டேன். என்னை மதிக்காத உறவை தேடி ஓட மாட்டேன். என் உழைப்பாலும் மௌனத்தாலும் வெற்றியாலும் அவர்களுக்கு பதில் சொல்வேன். சிங்கம் அமைதியாக இருப்பதற்கு காரணம் அதற்கு பயம் என்பதல்ல, அதற்கு தெரியும் தான் எப்போது வேட்டையாட வேண்டும் என்று. நீங்களும் ஒரு சிங்கம்தான். உங்கள் வேட்டை வெற்றியாக இருக்கட்டும். இந்த தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகும் ஒரு பலமிக்க சிங்கமாக நீங்கள் இருந்தால் இப்போதே காமெண்ட் பாக்ஸில் ஐ அம் கிங் என்று டைப் செய்யுங்கள். உங்கள் தன்னம்பிக்கையை இந்த உலகிற்கு உரக்கச் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஐ அம் கிங் காமெண்ட்டும் நீங்கள் மாற தயாராகிவிட்டீர்கள் என்பதற்கான சாட்சி. இந்த வீடியோ உங்கள் இரத்தத்தை சூடாக்கி
உங்கள் மனதிற்கு புது தெம்பை தந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிடுங்கள். அவமானப்பட்டு முடங்கி கிடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை இப்போதே ஷேர் செய்யுங்கள். அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். சாணக்கியரின் இதுபோன்ற இன்னும் பல சக்தி வாய்ந்த வாழ்வியல் ரகசியங்களை அறிந்து கொள்ள நமது சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வீழ்வதற்காக பிறந்தவர் அல்ல, ஆழ்வதற்காக பிறந்தவர். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.